இந்த மாதிரி எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் பிகின். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஃபர்ஸ்ட் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து 1:1 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு மட்டும் இப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனியாக டுட்டோரியல் போட்டிருக்கேன். அது என் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஐகார்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட பேக்ரவுண்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அகைன் வந்து ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஆடியோ ஆட் பண்ணிட்டு அண்ட் தென் உங்களுக்கு எந்த அளவுக்கு டியூரேஷன் வேணுமோ அந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட ஆடியோ எந்த அளவுக்கு டியூரேஷன் வச்சுருக்கீங்களோ அதே அளவுக்கு உங்களோட பேக்ரவுண்டையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஆட் டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி உங்களோட லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபாண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா பேட்மேன் ஃபார் எவர் ஃபாண்ட்டு, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அண்ட் தென் சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு இன்னும் சைஸ் வேணுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்டர் அண்ட் ஷேடோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக தேர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு சைஸ் வேணுன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்கள் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ டெக்ஸ்ட்டோட எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபோர்த்தில் உங்களுக்கு ஆஸ்லேட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து எண்டிங்கில் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு தென் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரிக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் 2 கீ ஃப்ரேம்க்கும் சென்டராக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து உங்களுக்கு ஈஸிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து 10 செகண்டுக்கு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கர்சர் பார்த்தீங்கன்னா நான் எங்கே மார்க் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல இருக்கணும். அண்ட் தென் வந்து 2 சர்க்கிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் நான் எங்கே மார்க் பண்ணியிருக்கணும் அதே இடத்துல வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். 10 செகண்டுக்கு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நான் எங்கே கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கணும் அதே இடத்துல அந்த 2 சர்க்கிள்ஸ் இருக்கும், ரெண்டுமே வந்து ஒன்றாகிற மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 2 சர்க்கிளுமே ஒன்றா கோஆர்டினேட் ஆகிற மாதிரி கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லெஃப்ட் சைட் டவுனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா காப்பி கர்வ்னு ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட கர்வ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ பேக் வந்துடுங்க. வந்ததுக்கப்புறமா ஃப்ரீக்வன்சி செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஷேக் ஆகணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 6.20க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அது கீழே பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் எண்டிங்க்கு வந்து அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு 219 ஆர் 220 அரௌண்ட் அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மேக்னிடியூடுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸிங் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் 2 கீ ஃப்ரேமுக்கும் மிடில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா கர்வ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லெஃப்ட் சைட் டவுனில் பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் செகண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் கர்வ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம முன்னாடியே வந்து அந்த கர்வ் வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கோம், ஸோ அதுதான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த ஆஸ்லேட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைம்ஸ் ஆட் பண்ணோம், அப்போ தான் அந்த ஹெவி ஷேக் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். உங்களுக்கு இதுவே போதும்னா நீங்கள் இதோடய நிறுத்திக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து அகைன் வந்து ஆட் எஃபெக்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஆஸ்லேட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஆங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 45 இருக்கட்டும். ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு தென் வந்து 100க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வந்து ஈஸிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பேஸ்ட் கர்வ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா ஆங்கிளுக்கும் மேக்னிடியூடுக்கும் ஞாபகமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி செலக்ட் பண்ணிட்டு 9.22க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் எண்டிங்க்கு வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு 184 ஆர் 185 அரௌண்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸிங் வந்து ஆட் பண்ணோம். ஜஸ்ட் வந்து அந்த கர்வ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு தென் வந்து 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் கர்வ்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
அது வந்து ரொம்ப சிம்பிளான எஃபெக்ட் தான். நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கரெக்டாக பண்ணாலே போதும். அந்த ஹெவி ஷேக் எஃபெக்ட் வந்து நம்ம ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட்டோட லிரிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செகண்டாக டெக்ஸ்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எடிட் டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி உங்கள் லிரிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் வந்து உங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணியும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் டெக்ஸ்ட்லாம் சேஞ்ச் பண்ணும்போது உங்களோட சைஸ்லாம் வந்து டிஃபராக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் உங்களோட எஃபெக்டை வந்து காப்பி பண்ணிக்கணும். உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 3 டாட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா காப்பி எஃபெக்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ செகண்ட் டெக்ஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு தென் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பேஸ்ட் எஃபெக்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன எஃபெக்ட்லாம் பண்ணிங்கனோ அது எல்லாமே வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து அப்படியே பேஸ்ட் ஆகிடும். ஸோ லைக்வைஸ் வந்து இதே மாதிரி உங்கள் எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் பண்ணிடலாம். உங்களோட பேக்ரவுண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளர் ஆப்ஷன் இருக்கும். அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் பிளருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்ட்ரென்த் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஜூம் எஃபெக்ட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து உங்களுக்கு இன்னும் சென்டராக வேணும் அப்படின்னா நீங்கள் சென்டரை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ரொம்ப சிம்பிளாகவே நம்ம வந்து ஹெவி ஷேக் எஃபெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இன்னும் லைட்டாக வேணுன்னா நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எடிட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.